ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெடிக்கல் சம்மந்தமாகவே வர்றதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் அதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரி, வாங்க நம்ம அவ்வளோன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரலல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருமிட்டு இருக்காரு. இந்த சவுண்டே சரியில்லையே. நம்ம ஹீரோ அவரையும் டயக்னோசிஸ் பண்ண ட்ரை பண்றான். என்னாச்சு வர்மா, சீக்கிரம் கிளம்பா அப்படின்னு அவர் சொல்லவோ சரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிளம்புறான். இந்த நாட்டை ஆட்சி செய்யற ராணிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால வேர்ல்டோட பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. ராணியோட சர்வன்ட்ஸுமே வந்துட்டு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க லங்ஸ் ரொம்பவே வீக்கான மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. மன்னிக்கணும், நான் உள்ள வரேன் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பா வணங்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்றான். ஸோ இவங்க தான் குயினா எலிசபெத் செகண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்மா என் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை கொண்டு போய் கொடுக்குறான். ராணியோட கையில இருந்து பிளட் எடுத்து நம்ம ஹீரோட அப்பா அதை செக் பண்ணி பாக்குறாரு. இங்க எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா மேஜிக் யூஸ் பண்ணி தான் அவர் டெஸ்ட் பண்றாரு. அண்ட் நட்சத்திரங்களை வச்சு தான் அவங்க அதை கால்குலேட் பண்றாங்க. கண்டிப்பா பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும் அவங்களுக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு நான் மெடிசின் கொடுக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் நாளைக்கு காலையில பிரீஸ்ட் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. குயின்ஸ் ஆக தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியே ட்ரீட் பண்றது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிக்கல. மேஜஸ்டி இதை கொஞ்சம் சுவாசிங்க, உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா போய் சொல்லவும் ப்ரூனோ என் கதை அவ்வளவுதானா அப்படின்னு மேஜஸ்டி கேட்கவும் இல்ல மேஜஸ்டி உங்களுக்கு எதுவாகாது, இதை சுவாசிங்க வலி இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கொடுக்குறாரு. இது வலியை கம்மி பண்ணும், ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா கியூர் பண்ணாது. எல்லாருமே அதுக்குள்ளேயே ஏன் இவங்க சாக போற மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள டயக்னோசிஸ் பண்றான். லங் கேன்சரா பிராங்கிடிஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லவோ அது ஒயிட் கலர் ஆகுது. அதை எப்படி கியூர் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது ஃபுல் ஒயிட் ஆகுது. அப்படின்னா பெர்மனண்டா என்னால இதை கியூர் பண்ண முடியும். நிமோனியா மருந்துக்கான காம்பவுண்ட்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டமானது. நான் மட்டும் இதுல ஏதாச்சும் தப்பு பண்ண அவ்வளவுதான். அப்படின்னா டைரக்டா பேஷன்ஸ் அட்டன் பண்றது இப்படிதான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குயினோட பையன் ஓடி வரா. இளவரசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லவும் நான் வரமாட்டேன்னு அந்த பையன் அங்கேயே இருக்கிறான். அவங்க சாக போறது அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. சோ எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ பொறுமையில இருந்து முன்னாடி போயிட்டு மேஜஸ்டி ஈவன் என்னோட ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்தாலுமே உங்களை ட்ரீட் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபார்மா என்ன பண்ற நம்ம ஹீரோ அப்பா கேட்கவோ வெயிட் பண்ண ப்ரூனோ, என் கண்டிஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை விடு, ஃபார்மா தானே உன் பேரு, உனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரியுமான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா மேஜஸ்டி அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்கவும் பரவாயில்ல இருக்கட்டும், என் இன்ட்யூஷன் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பமே அப்படின்னு சொல்லி குயின் சொல்லவா அங்க இருக்கிறவங்களும் சரின்னு விட்டுருந்தாங்க. என்னோட இந்த சுச்சுவேஷன்லயும் உன்னால என்ன கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கவும் ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபார்மா கதவை தர தேவையில்லாம எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இது கியூர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கதவை தட்டிட்டு இருக்காரு. 4 காக்டெயில ரெடி பண்ணும்போதுல கண்டிப்பா ஏதாச்சும் இந்த பாக்டீரியாவை கில் பண்ணும். இந்த காம்பவுண்ட் சிக்னல் வரைக்கும் நான் கிரியேட் பண்ணதுல ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சு கரெக்டா நம்ம ஹீரோவா அதை இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கதவை உடச்சிட்டு உள்ள வராரு. அந்த முட்டாள்தனத்தை நிறுத்து, உனக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் இல்ல என்னால இதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் டெத் இன்கியூரபிள் டிசீஸ் அவங்க அப்பா சொல்லவும் ஒயிட் டெத் பத்தி இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதை கியூர் பண்றதுக்கு என்னால மெடிசினை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராணிக்கு தேவையில்லாம ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துட்டு இருக்காத, அவங்க சாகும்போதாச்சும் நிம்மதியா சாகட்டும். ஆல்ரெடி இப்பவே அவங்க எவ்வளவு பெயின்ல இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ப்ரூனோ கேட்கவோ போதும் நிறுத்துங்க, அப்படியே சாக விடுறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் அதை கிரியேட் பண்ணவும் அந்த பேப்பர் அவங்க அப்பா மேஜிக் யூஸ் பண்ணி கிளிக்கிறாரு. நீ கிரியேட் பண்றது எந்த காம்பவுண்ட்ஸ் சொல்லு, இல்லைன்னா மேஜஸ்டிக்கு இதை கொடுக்க முடியாது, பாய்சன் தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் என்னால இதை சரி பண்ண முடியும், மேஜஸ்டி மட்டும் இல்ல நீங்களுமே இதை எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பா ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு ஐஸ் பால கிரியேட் பண்றான். வாண்டில இன்கான்டேஷனையும் அவன் சொல்லாமே எப்படி இதை கிரியேட் பண்ணா, நீ யாரு, நீ ஃபார்மா இல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில அந்த மார்க் க்ளோ ஆக்குறத பாக்குறாரு. நீ யாரு, நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். நம்ம ஹீரோவோட அந்த புக் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னது எனக்கு புரியலையா அப்படின்னு அவர் கேட்கவும் அது ஒரு மெடிசின் நோட்ஸ், மின்னல் என்ன தாக்குனப்ப என் கனவுல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பேனிக் தியோஸோட ஹோலி மார்க் தானே அப்படின்னா பேனிக் தியோஸ் என்னோட 2வது பையனை தான் செலக்ட் பண்ணி விஸ்டமா கொடுத்துருக்காரா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கும். இந்த மெடிசனுக்கான பேரை வேணா நீங்களே எடுத்துக்கோங்க, என்ன பொறுத்தளவு மத்தவங்களை காப்பாத்துறது தான் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு ஒன்னும் பேரு புகழும் தேவையில்லை, நான் உனக்கு டீச் பண்ணி கொடுத்தது அது கிடையாது, இதுக்கான பேரை நீயே வாங்கிக்கோ, நீ தான் அவங்கள ட்ரீட் பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்க, இதுல ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு தான், புகழ் கிடைச்சா அதுவும் உனக்கு தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரின்னு ஹாப்பியா தான் அந்த ஐஸை ரிமூவ் பண்ணுவோம். இமீனாட் மூலியமா ஐஸை கிரியேட் பண்ணா ஓகே, ஆனா அதை எப்படி எரேஸ் பண்ணா, என் கண் முன்னாடி இருக்குது உண்மையிலேயே என் பையன் ஃபார்மா தானா அப்படின்னு ப்ரூனோ யோசிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ என் பையன் தானா அப்படின்னு அவர் கேட்கவும் தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் எதுக்காக மாஸ்க் போட்டு வரான், அரசியை இன்சல்ட் பண்றானா அப்படின்னு அங்க இருக்கிற சில பேர் பாக்குறாங்க. உங்க அப்பா அவங்க ஓடிட்டாரான்னு கேட்கவோ இல்ல சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மருந்து தயார் பண்ணிட்டியான்னு குயின் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்குறான். உங்க பையனை நீங்க தடுக்கலையான்னு கேட்கவும் இந்த இடத்துல இருக்கிறதுலயே திறமசாலினா அது அவன் மட்டும்தான், அவன் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. மேஜஸ்டி முதல்ல நீங்க இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இது உங்களோட பிளட்ல இருந்து எடுத்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மினி மைக்ரோஸ்கோப்ல வச்சு அதை காமிச்சிட்டு வெளிச்சமா இருக்கிற இடத்த வச்சு பாருங்கன்னு சொல்லவும் குயினுமே அந்த மைக்ரோஸ்கோப்பை பாக்குறாங்க. அதுல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு
இது என்ன பார்க்க ஏதோ லிவிங் கிரீச்சர் மாதிரி இருக்குன்னு அவங்க கேட்டுட்டு கிளாட் இதை வந்து பாரு அப்படின்னு குயின் கூப்பிடவும் அவனும் போய் அந்த மைக்ரோஸ்கோப்ல இருக்கிறத பாக்குறான். அவனும் அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னது ஏதோ பூச்சி மாதிரி இருக்குன்னு அவன் கேட்கவும் கொண்டாங்கன்னு எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க. ஏதோ புழு மாதிரி இருக்கேன்னு கேட்கவும் ஃபார்மா இது என்னதுன்னு அவங்க கேட்கவும் இதுக்கு பேர் தான் வைரஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிற ரொம்பவே சின்னதான ஆர்கானிசம். வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. நிறைய பிளேக் டிசீஸ்க்கு இதுதான் காரணமா இருக்கு. இதுதான் மேஜஸ்டி உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணம். நீ சொல்றது ஒரு பெரிய மாற்றத்தையே கிரியேட் பண்ண போலியே. சரி உன் மெடிசனை எடுத்துக்கிட்டுதான் அவங்க சொல்லவும் பாய்சன் இல்லங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அதை 2 கப்ல கலந்து இன்னையில இருந்து நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இதை நம்ம டெய்லி டைரக்ட்லி அப்ரோச்சிங் மெத்தட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் புரியல. சரி அப்படின்னா நான் இன்னையில இருந்து உன்னோட கேர்ல இருப்பேன் குயின் சொல்றாங்க. அதுல பாய்சன் இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை குடிக்கிறான். சோ இப்ப குயினுமே வந்துட்டு அதை குடிக்கிறாங்க. இந்த மருந்து மேஜஸ்டிக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாக்டீரியாவை கொல்லும். சோ இன்னையில இருந்து ஒயிட் டெத் ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ் கிடையாது. நம்ம ஹீரோ சொல்லுவோம் சூப்பர் இது என்ன லென்ஸ் இது ஒரு டிவைன் ஆர்ட்டான்னு கேட்கவோ இல்ல இது ஒரு நார்மல் லென்ஸ் தான் யாருனாலும் மெட்டீரியல் இருந்தா கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேள்விக்கெல்லாம் நம்ம ஹீரோ பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இதுதான் ஃபார்மா டிமெசிஸ்ல அப்படின்னு குயின் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்த்து பயந்தவன் எப்படி பண்ணுவானா அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவை இப்ப பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுல ஃபார்மா எப்படி இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனையோ பேஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட மனசை என்னால ஈஸியாவே புரிஞ்சுக்கிட முடியும். என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பர்சன் அது கண்டிப்பா என் பையன் ஃபார்மா இல்லங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. இப்போ இவங்க வீட்டுக்கு வரவும் மேஜஸ்டிக்கு கூடிய சீக்கிரமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது ஓ மெடிசின் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். இந்தாங்க இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லவும் பேனிக் தியோஸ்க்கு உனக்கு பிளஸிங் கொடுத்துருக்காரு. கடவுளோட ஆணையை நான் எப்படி மீற முடியாத கொண்டானவர் வாங்கிக்கிடவும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் கடவுள் கிடையாது. நானும் ஒரு நார்மல் ஹியூமன் தான். மேபி எனக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஆனா பேஷன்ஸ் எப்படி டைரக்டா அட்டன் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்களால தான் எனக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட கைடன்ஸ் எனக்கு எப்பவுமே தேவைதான் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன் மகனே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்து பார்த்துட்டு என்ன நடக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஃபார்மா அப்படின்னு லாட்டி ஓடி வர இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோட அப்பாக்குமே நம்ம ஹீரோட பவர்ஸை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம ஹீரோ டிவைன் ஆர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணாம ஈவன் அவனால அதை எரேஸ் கூட பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தாரு. இது தன்னோட பையன் ஃபார்மா இல்ல அப்படிங்கறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு விஷயத்தை மட்டும் ஃபர்ஸ்டே நான் ஓப்பனா சொல்லியிருந்தேன். நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால ஃபைட்டிங் அப்படிங்கறது அதிகமா இருக்காது. பட் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை தடுக்கிறதுக்கு எப்படி மேஜிக் பவர் வேற லெவல்ல யூஸ் பண்ணானோ அது மாதிரி சில ஹைப்பான சீன்ஸ் எல்லாம் நடக்கும். பொறுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.